ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு மார்க்கெட்டுக்கு தாங்க போகிறோம். வாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இது வந்து திருச்சியில் இருக்கிற பொன்மலைப்பட்டி அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டுங்க. இது வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோழி, இறால், மீன், நண்டு, மற்ற ஜாமான் A to Z எல்லாமே கிடைக்குங்க. இது போல் வந்து குழந்தைங்களுக்கு ஜாலியாக பார்க்குற மாதிரி ஃபிஷ் டேங்கு நிறைய இருக்குது. இது மாதிரி வாத்து கூட இருக்குது, முயல் இருக்குது, குட்டி குட்டி நாய்க்குட்டிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக. மார்க்கெட்டுக்கு போனால் காய்கறி மட்டும்தான் இருக்கும் மற்ற மார்க்கெட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். முயல் பார்த்தீங்களா, முயல் வந்து நல்லா பியூர் ஒயிட்டாகவும் இருக்குது, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. இதையும் வந்து விற்பனைக்கு தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து விலை விசாரிச்சுட்டு வாங்கலாம். பெரிய வாத்து, நாய் பாருங்கள், நாய் எல்லாமே வந்து விற்பனைக்கு தாங்க வச்சுருக்காங்க. பெரிய வாத்து, குட்டி பாப்பா வாத்தெல்லாம் பார்த்தீங்களா? அது போல் வந்து புறா கூட்டங்கள், புறாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து விளம்பரம் பண்ணலை. நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு தான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ஜாலியாக வந்து ஃபிஷ்லாம் பார்த்துட்டிங்களா? நான் வந்து காட்டினது ரொம்ப கம்மிங்க. அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்களும் போய் பாருங்கள். நாம் வந்து இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஜாமான் வாங்கத்தான் வந்திருக்கேன் இந்த மார்க்கெட்டுக்கு. கோழி எப்படி வாங்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபிஷ்லாம் நீங்கள் அது வரையும் சுற்றி பாருங்கள். நான் போய் கோழி வாங்கிட்டு வர்றேன். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ வாங்கிடலாம். ஒரு கட்டு வந்து புதினா மல்லித்தலை வாங்கிக்கோங்க, பச்சை மிளகாய் வாங்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. மார்க்கெட் வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ போய் பிரியாணி செய்யலாம் வாங்க. கோழியை கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து பீஸ் போட்டுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுனால துண்டுகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் உடஞ்சி போயிடாமல் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால கவுச்சி அதிகமாக இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க. 1 கிலோ வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஆயில், நெய் சேர்த்தது, வெங்காயத்தை போட்டது, பட்டை ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. 1 கிலோ வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும் நல்லா பொறுமையாக வதக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ஜாமான் சேருங்க.
வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து புதினா மல்லி தழையை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி தலையில் வந்து நல்லா அங்கங்கே மண் இருக்கும், நல்லா கழுவிட்டு சுத்தமாக சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஏற்கனவே வந்து பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், அதில் அளவு வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். 2 கிலோ அரிசிக்கு 500 ml வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா புளிப்பாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து 2 கைப்பிடி வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பிரியாணிக்கு முக்கியமானதே வந்து நல்லா வதக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு காரம், பச்சை மிளகாய் காரம் இருக்கும், பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. எப்போ பிரியாணி செஞ்சாலும் குழஞ்சி போயிடுது அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு முக்கியமான டிப்ஸ். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கணும். 2 கிலோ அரிசியை நான் வந்து இந்த பவுலில் தாங்க அளந்தேன். அதனால 1 பவுல் இருந்துச்சு, 2 பவுல் வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. பிரியாணி மசாலா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து துளசி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அரிசியை போட்டதுமே நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி மாதிரி உடனே வேகாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால குக்கரில் 1 விசில் விட்டு 1 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3/4 அரிசி வெந்ததுக்கப்புறம் சேருங்க. அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அரிசியை வந்து நீங்கள் கிண்டுறது வந்து கரண்டி வச்சு கிண்டாதீங்க. இது போல் துடுப்பு கட்டை மாதிரி வச்சு கிண்டுனீங்கன்னா அரிசி உடையாமல் இருக்கும். கறி நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் அரிசியில் போட்டு மெதுவாக வந்து கிளறி விடுங்க. ஆட்டுக்கறி, பிராய்லர் கறி, அதை விட நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு பாருங்கள். கறியும் அரிசியும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. 2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 3/4 பிரியாணி வெந்துடுச்சு. துடுப்பில் வந்து நீங்கள் எல்லா சைடும் நல்லா ஒரு கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் போட்டுடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு கோழி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க. அதனால மசாலா சேர்த்ததெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியலை. நான் ஏற்கனவே வந்து பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.